என்ன பண்ணுறாங்க, நகைய அடகு வச்சுக்க கேட்குறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாரு, நம்ம சோழன் நகைய அடகு வச்சு குடுக்குறாரு. அந்த காசுல நிலா ஒரு 25,000 பணத்த குடுக்குறாங்க. "இந்தாங்க இத வச்சுக்கங்க. நீங்க எனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு" குடுக்குறாங்க. நான் இவள எப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா இவ இவ என்ன ஒரு டாக்ஸி டிரைவர் அதெல்லாம் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு சோழன். அந்த பணத்த வாங்க மறுக்கிறாரு. நிலா "ப்ளீஸுங்க நீங்க வாங்குனது எனக்கு நிம்மதியா இருக்கும்னோன" சரி வழி இல்லாம வாங்கிக்கிறாரு. நெறைய இடம் போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே ஹாஸ்டல் கிடைக்கல. ரொம்ப இடம் போய் தேடிட்டோம். எங்கே கிடைக்கலங்க. "ப்ளீஸுங்க எங்கள் வீட்டுக்கு வாங்குங்க. அங்கே ஹாஸ்டல் கிடச்சோன்னா நீங்கள் போயிடுங்கங்க" அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு வராரு. இங்கே சேரன் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. வருவாங்களா வரமாட்டாங்களா நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்காரு. "என்னண்ணே எதுக்காக வெளியே நின்றுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களாம் கேட்குறாங்க. "இல்லைடா இன்னும் அண்ணன் காலைல போனான்ல சோழன் இன்னும் கடை என்னென்ன நீங்கள் புதுமண தம்பதிகளுங்க அவங்க நல்லா சுற்றிட்டு ஜாலியாக வருவாங்க. என்னென்ன நீங்கள் டேய் சுற்றிட்டு வந்துட்டா பரவாயில்லடா வரமாட்டாங்களே அதுதான் பயமாக இருக்கே. அவன் தனியாக தான் வரப்போகிறான். இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே" அப்படி சொல்லிட்டு சேரன் முடிக்கிறாரு. "என்னண்ணே ஏதோ சொல்ல வரீங்க ஒன்றும் புரியலையேண்ணே" அப்படின்னா "நீங்களாம் போய் படுங்கடா வரேன்டா" அப்படி சொல்லிட்டு வம்படி அனுப்புகிறாரு. அடுத்து பார்த்தா சோழன் வராரு. வந்துட்டானா, "டேய் எங்கடா அந்த பொண்ணு எங்கடா அமிச்ச இப்போ என்னடா பதில் சொல்கிறது ஒன்றும் புரியல வாடா" அப்படின்னோடனே. "இல்லைண்ணே அது அப்படின்னோடனே பார்த்தா நிலாவை வராங்க. நிலாவை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல சேரனுக்கு. "என்னம்மா வந்துட்டியா?" அப்படின்னோடனே. "ஆமாண்ணே நான் நேரில் உள்ளே சொல்லட்டுமா வாமா வாமா" அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேகு அப்படின்னோடனே. "அண்ணே நான் யாருக்கு தெரியாமல் பேக் எடுத்துகிட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு யாருக்கு தெரியாமல் பேக் எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு சேரன் ஒன்றும் புரியாமல் சந்தோஷம் தாங்க முடியல. "ஏண்டா இதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்களா போகமாட்டாளா அந்த பொண்ணு?" அப்படின்னோடனே. தெரிலண்ணே" அப்படின்றாங்க. "என்னடா இப்படி சொல்கிற வேறு என்னென்ன பண்ணுறது தினம் தினம் அந்த பொண்ணு இருக்க வைக்கிறதுக்காக நிலாவை இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எதுவுமே நிரந்தரமா இல்லை உண்மையா ஒன்றுமே புரியலையேன்னு" என்னோடனே அதிர்ச்சியடையா. "நீ என்னடா சொல்கிற?" அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சோழன் சொல்கிறாரு. அதிர்ச்சியடைகிறாரு. "டேய் இப்போ என்னடா பண்ணுறது வேறு வழி இல்லைண்ணே அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹாஸ்டல் மட்டும் எக்காரணம் கூட நான் கண்டுபிடிச்சி விட மாட்டேனே." சரிடா ஒரு வேளை அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா என்னடா பண்ண அதை நான் பார்த்துக்கிறேனே நீ கவலைப்படாதண்ணே" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் சேரன்னு யோசிக்கிறாரு. ஐயோ இவன் வேறு இப்படி சொல்கிறானே என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியலையேன்னு. உடனே "என்னம்மா என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே. "இல்லைண்ணே எனக்கு ஹாஸ்டல் கிடைக்கல நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கண்ணே இன்றைக்கி ஒரு நாள் தானே நாளைக்கு எப்படியும் கிடச்சிடோன்னே ஏதாவது ஐடியா பண்ணி நான் போயிடுவேனோன்னே. ஐயோ நாளைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்குமான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிம்மா சரிம்மா சாப்பிட்டியாம்மா?" அப்படின்னா. "சாப்பிட்டுட்டோங்க நான் வெளியே வரும்போது சாப்பிட்டோம்" அப்படின்னோடனே. சரிம்மா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோமா பார்த்துக்கலாமா" அப்படின்னோடனே. "சரிங்கண்ணே அண்ணே இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அதனால தான் ஹாஸ்டல் தேர்றேன் தப்பாக நினைக்காதீங்கண்ணே பரவாயில்லம்மா" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சோழன் யோசிச்சுட்டு இருக்காரு. "என்னடா யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னோடனே. வேறு என்ன நாளைக்கு நிலாவை எப்படி தங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன்" அப்படின்னோடனே. "என்னடா இது இப்போ என்னடா பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே எப்படியாவது நிலா இங்கே தான் தங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறத தவிர வேறு என்ன இருக்குது அதுதானே நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் தம்பிங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுண்ணே அதனால் அவங்க யோசிச்சுட்ருக்காங்கல்ல." "ஆமாடா என்கிட்ட கூட கேட்டுகிட்டே இருந்தானுங்க அவங்க 2 பேரும் இங்கே ஹனிமூன் அனுப்பிச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் பல்லவன்." "என்னென்ன சொல்கிறேன் ஆமாம் ஹனிமூன் அனுப்பி வைக்கணுமா அவங்க 2 பேரையும் நீங்கள் 2 பேரும் இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு" அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கானுங்க. "சரிடா அவனுங்களா சந்தோஷமாக இருக்கட்டும் விடுடா." "ஆமாண்ணே உண்மையிலேயே ஹனிமூன்லாம் போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும்லண்ணே" அப்படி சொல்கிறாரு. "டேய் ஆசை தாண்டா உனக்கு அந்த பொண்ணு மனசு வைக்கணும் நீ மட்டும் மனசு வச்சா வேலைக்கு ஆகாது. அந்த பொண்ணு உன்னை விரும்புகிற மாதிரி எனக்கு தெரியல." "ஆமாண்ணே என்னை சுத்தமாகவே விரும்பலைண்ணே எனக்கு டாக்ஸி டிரைவராக தானே நினைக்கிறா" அப்படி சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாரு சோழன். "என்னடா என்ன யோசிக்கிறேன்?" அப்படின்னு. "ஒன்றும் இல்லைண்ணே" அப்படின்றாரு. "ஏதோ யோசிக்கிறேன் ஆனால் சொல்ல மாட்டேங்கிற என்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது." "அண்ணே இன்றைக்கும் இங்கே தான் படுக்க போறியா போனேன் போய் அண்ணி ரூமில் போய் படுனேன்" அப்படின்னோடனே. "டேய் அதெல்லாம் வேணாடா கொஞ்ச நாளைக்கு அவங்க தனியாகவே படுக்கட்டும் மனசு கொஞ்சம் ரணமாக இருக்குடா அவங்களுக்கு சரியாகட்டும்டா" அப்படின்னோடனே. "என்னமோ சொல்கிறீங்க உங்களுக்கு ஒன்றும் புரியல" அப்படின்றாங்க அவங்க எல்லாரும்.